இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இங்க பாருங்க, சித்தார்த்த காப்பாத்த உங்க எல்லாரோட உதவியும் 20% தேவைப்படுதுன்னா ராணியோட உதவி மட்டும் 80% தேவைப்படும். அதாவது நீங்க எல்லாருமே சித்தார்த்துக்காக அந்த ஆக்ஞாவன விரதம் இருக்கணும். பட்சே ராணிதான் விரதத்தோட உச்சக்கட்ட பூஜைய செஞ்சாகணும். அப்பதான் பூஜை பூர்த்தி ஆகும். பிரகாமிய வடிவத்துல இறை சக்திக்கு உட்பட்ட 5 நபர்களை நீ சந்திப்ப. அவங்க மூலமா 5 புண்ணிய நதிகளோட தீர்த்தம் உனக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தம் நீண்ட கைகளில் வந்தா மட்டுங்க உன்னால சித்தார்த்த காப்பாற்ற முடியும். அந்த 50 குருவோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைச்சு தீர்த்தம் ராணியிட கையில கொடுத்து நம்மளோட சித்தார்த்த முழுசா காப்பாத்த நீங்க எல்லாரும் இங்கேயே விரதம் இருக்கணும். விரதத்தை ஒரு பூஜை மாதிரி நீங்க செய்யணும். அந்த பூஜைய நானே முன்னாடி இருந்து செஞ்சு கொடுக்கிறேன். நான் இங்க பூஜை செய்யற அதே நேரத்துல ராணி கர்ப்பகால வயிறோட இறக்க குணமும் அரக்க குணமும் உடைய காளி அன்னை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தெற்கு திசை பக்கம் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற காளி கோயிலை நோக்கி போவணும். அப்படி போகும்போது வழியில இறைத்தன்மை கொண்ட 50 குழுவை அவ சந்திப்பா. ஆனா அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. 50 குழுவை சந்திக்க விடாம துஷ்ட சக்திகள் அவளை தடுக்கும். நல்ல சக்தியை பார்க்கும்போது ராணிக்குள்ள இருக்கிற இறக்க குணமும் துஷ்ட சக்தியை பார்க்கும்போது காளி வேஷம் போட்டிருக்க அவளையும் அவளை அறியாம அவளுக்குள்ள இருக்கிற அரக்க குணம் வெளியே வந்து தூர சம்ஹாரம் செய்யும். ராணி அதை செய்ய ஆரம்பிச்சு மீண்டும் தீர்த்தத்தோட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாம அந்த ஆக்ஞாவன விரதத்தை நிறுத்தாம பூஜை வடிவில அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ராணி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நாம எல்லாரும் பூஜையை நிறுத்தவே கூடாது. தமன்னா, இந்த சான்ஸை நாம விடவே கூடாது. என்னத்த சொல்றீங்க? தமன்னா, நம்பூதிரி பூஜையை பத்தி சொல்ல சொல்ல அக்கா பிளான போட்டுட்டாங்க போல இருக்கே. ஆமா தம்பி, நீங்க சொன்னது சரிதான். ராணி காளி வேஷம் போட்டு அந்த காட்டுக்குள்ள போகும்போது அப்ப அவள துஷ்ட சக்திகள் தாக்குன்னு நம்பூதிரி சொன்னார்ல. அந்த சமயம் நாம யட்சினி கிட்ட சொல்லி ராணிய வதம் பண்ண சொல்லிட்டா. அக்கா சூப்பர்க்கா. எப்படிக்கா எல்லா நேரத்திலயும் உங்க மூளை ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யுது? சித்தப்பா, அத நீங்களே சொல்லிட்டீங்களே, அதுக்கு முதல்ல மூளை வேணும். அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே இந்த விரதத்தோட ராணி கதையும் முடிஞ்சிரும், சித்தார்த் கதையும் முடிஞ்சிரும். நாளைக்கு காலையில எல்லாரும் அண்ணா ஆகாரம் எதுவும் பல்லுல படாம காலையில இருந்து இரவு முழுக்க விரதம் இருக்கணும். நம்பூதிரி, அந்த விரதம் எப்ப முடிவுக்கு வரும்? நாளை ராத்திரி உச்ச பூஜைய நம்ம வீட்டுல தொடங்கணும்னா தெற்கு திசையில இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு 50 குழுவை சந்திச்சுட்டு தீர்த்தத்தை கையில வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நாம விரதத்தை தொடரணும். எல்லாருக்கும் நான் பறஞ்சது மனசுல ஆயில்லே? எந்த குழப்பம் இல்லல்ல? எந்த சந்தேகமும் இல்ல. நாங்க சித்தார்த்த காப்பாத்துறதுக்காக அண்ணா ஆகாரம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து சாகரத்துக்கு கூட தயாரா இருக்கோம். எப்படியாவது சித்தார்த்து வந்தா மட்டும் போதும். ஆனா ராணி ரெட்ட உசுர்காரி. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில அவளால எப்படி இந்த விரதத்தை எல்லாம் செய்ய முடியும்? அத நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்ல, வேற வழி இல்லம்மா. எல்லாமே அந்த கடவுள் தான் நடத்தி வைக்கிறான். அவன் கொடுத்த உயிரை அவன் பார்த்துப்பான். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவான்.
பாட்டி, தாத்தா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இந்த போராட்டம் ஒரு நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் நடக்கிற போராட்டம். அது எப்படி ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரம் கெட்ட சக்தியை ஜெயிக்க விட்டுருவான்? தாடிக்காரன் உசுறு இல்லாம இந்த உடம்பு மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போகுது? தாடிகாரம் இல்லாம எப்படி நான் இந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியும்? கண்டிப்பா நம்பூதிரி சாமி சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் போய் என் தாடிகாரனை மீட்னு வரேன். அதுக்கு எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் நான் அசர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். அந்த ஜான்சி நம்மள அரெஸ்ட் பண்ண வரவளா இருந்தா வலங்கூட தானே வந்திருக்கணும். இவன கையில பெட்டியோட வந்திருக்கா. அங்கதான் எனக்கு ஏதோ இடிக்குது. தமன்னா, தண்டனை தள்ளி போகுதுன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும்னு அர்த்தம். அக்கா 3 பேரும் என்னக்கா நம்மளே பாக்குறாங்க. பார்க்காம என்ன பண்ணுவாங்க? 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அத்தை. சார், அவங்க ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்றாங்க. முதல்ல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு முதல்ல கேட்போம். வாங்க, ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். சார் சார், அங்க கொஞ்சம் காரோட டிக்கிய பாருங்க. மேடம், இவர் எங்க வீட்டுக்கு வர நம்பூதிரியாச்சே. இவர் இந்த நேரத்துல காருக்குள்ள என்ன பண்றாரு? அவரை பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவரு ரொம்ப நல்லவராச்சே மேடம். அவரை ஏன் இப்படி காருக்குள்ள மயக்கி வச்சிருக்காங்க? மேடம், இப்ப என்ன பண்றது? பத்மநாபன் சார், அவங்க பேசிட்டு இருக்க கேப்ல அவங்களுக்கே தெரியாம அவரை இந்த கார்ல இருந்து நம்ம காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். எதுக்கு மேடம்? இல்ல, எனக்கு என்னமோ இவரை விசாரிச்சா ஃபர்தரா அந்த குரூப் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க நமக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர் மேடம், அப்படியே செஞ்சிடலாம்.